வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஹெல்தியான ஊறுகாய் பார்க்கலாம். ஊறுகாய் வந்து அப்படி பார்த்தா உடம்புக்கு நல்லது கிடையாது. ஆனா, இந்த மெத்தட்ல நீங்க பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, ஹெல்த்துக்கு ரொம்பவே பெனிஃபிட் குடுக்கும். பச்சை மஞ்சள வச்சு நம்ம வந்து சூப்பரான ஒரு ஹெல்தி ஊறுகாய் பண்ண போறோம். இது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். பனி டேஸ்ட்ல சாப்பிட்டா நெறைய பெனிஃபிட்ஸ் குடுக்கும். நான் நெக்ஸ்ட்டு சொல்றேன் அத. நான் வந்து 100 கிராம் வந்து மஞ்சள் கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். அத நீங்க வந்து சீவி எடுத்து வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் நான் 100 கிராம் வந்து இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். 2 லெமன் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 5, 6 வந்து பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் நீளமா இருக்கிறது, பெருசா காரம் இல்லாதது நான் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்க வந்து கொஞ்சம் காரமான பச்சை மிளகாய் எடுத்து வைக்கலாம். இப்ப நான் வந்து இது பொடுசு பொடுசா நீளமா வெட்டி வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம நீளமா கட் பண்ணா அது சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அத மாரி அது எல்லா பக்கமும் அதில வந்து உப்பு உரப்பெல்லாம் பிடிக்கும். அதனால நீங்க இந்த டைப்ல வெட்டி வைங்க. அத மாரி கொஞ்சம் நான் பச்சை மிளகாய், கொஞ்சம் வெள்ளைப்பூடு இந்த மணத்துக்காக வேண்டி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கார சில்லி இதெல்லாம் எடுத்து நான் வந்து இப்ப இத வந்து அரைச்சிருவேன். இது வந்து கொர கொரன்னு அரைக்கணும். மையா அரைக்கக்கூடாது. இது கொர கொரன்னு அரைச்சு இத நம்ம வந்து ஆயில்ல மிக்ஸ் பண்ணி அத வந்து ஊறுகால போடுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 5, 6 மிளகு எடுத்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து க பெருஞ்சீரகம் எடுத்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன். அத மாரி கடுகு பருப்பு இருக்கும். கடுவ வந்து அத தோல் எடுத்துட்டு அந்த பருப்பு இருக்கும். அத எடுத்து வச்சிருக்கேன். ஊறுகாய்க்கு மெயின் அதுதான் மகாராஷ்டிரால போடுவாங்க. இத வந்து நல்லா கொஞ்சம் 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 சூடு பண்ணிக்கிடுங்க. ரொம்ப கருவ விட்டுறாதீங்க. அந்த ஸ்மெல் வராது. அதுக்கப்புறம் இது வந்து பவுடர் பண்ணிடுங்க. அந்த பவுடரே அவ்வளோ ஒரு அரோமா குடுக்கும் பாருங்க. ஆ இதெல்லாம் பவுடர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, நம்ம ஒரு வந்து பாத்திரத்தில எண்ணெய் சூடு பண்ணுங்க. இது வந்து இரும்பு கல்ல தான் எண்ணெய் சூடு பண்ணணும். மித்ததில நீங்க வந்து அலுமினியம்ல சூடு பண்ணாங்க. அதில அலுமினியம்ல பண்ணீங்கன்னா, சீக்கிரம் ஊறுகாய் கெட்டு போயிரும் பாருங்க. அதனால நீங்க இரும்பு கல்ல அதுவும் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க வந்து கம்மியான சூடு தான் வச்சிருக்கணும். ரொம்ப ஹையா வச்சீங்கன்னா, அந்த மசாலா வந்து கருவிரும். கருவிட்டு அந்த வந்து மணம் இருக்காது. அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா சூடான பிறகு தான் அந்த மசாலா போடணும். அந்த மசாலா கொஞ்சம் அப்படியே வந்து கொஞ்சம் சூடாவும், நீங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ நீங்க அவ்வளோ போட்டுக்கிடலாம். காரத்துக்கு தக்கன நீங்க போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் கேஸ அமத்திருங்க. கேஸ் வந்து நீங்க அதுக்கப்புறம் வந்து எரிய விடாதங்க. இத சில்லி பவுடர் போட்டு உடனே அமத்திரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் சூடா இருக்கும்போது நம்ம கேஸ அமத்திட்டோம்ல, இப்போ வந்து அதில வந்து நம்ம அரைச்சு வச்ச மஞ்சளு, இஞ்சி, வெள்ளைப்பூடு, அந்த காரத்துக்கு போட்ட பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிருங்க. ஆனா கேஸ் ஃப்ளேம் அமத்திட்டு தான் செய்யணும். நீங்க அது வந்து சூடு வச்சுட்டு செஞ்சீங்க அப்படின்னா, ஊறுகாய் கெட்டு போயிரும். நல்லா இருக்காது. நீங்க அந்த ஃப்ளேம வந்து அமத்திருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடா இருக்கும்போதே இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிருங்க. நம்ம எத எத கட் பண்ணி வச்சிருக்கோமோ, எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உப்பு போடுங்க. இதில வந்து கொஞ்சம் உப்பு போட்டு, அதுக்கப்புறம் நம்ம இத மிக்ஸ் பண்ணணும். ஆனா, உப்பு வந்து எப்பவுமே நான் கையால தான் போடுவேன். ஏன்னா, ஸ்பூனால போட மாட்டேன். ஏன்னா, அதுக்கு ஒரு சாஸ்திரம் என்ன அப்டின்னா, உப்பு வந்து அது வந்து மகாலட்சுமி. அத வந்து நம்ம கைட்ட எவ்வளோ போடுறோமோ, அதில வந்து சாப்பாடுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் குடுக்கும். நீங்க இந்த ஸ்பூன்ட்ட நீங்க எவ்வளோ போட்டாலும், அது வந்து அவ்வளோ ஒரிஜினல் டேஸ்ட் வராது அப்டின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் எப்பவும் உப்பு வந்து கைட்ட தான் போடுவேன். அதுக்கப்புறம் நம்ம லெமன் வந்து 2 லெமன் புழிஞ்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இதில நீங்க 4 லெமன் கூட போடலாம். லெமன் வந்து உங்களுக்கு கூட போட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதையும் போட்டு இத அப்படியே கொஞ்சம் வதக்கி அப்படியே வச்சுருங்க. ஆனா வந்து கேஸ் அமத்திட்டு தான் இதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 1 மணி நேரம் அப்படி வந்து நல்லா கொஞ்சம் வந்து கூல் ஆன அப்புறம், அதுக்கப்புறம் நீங்க ஜார்ல எடுத்து வச்சுருங்க. சுட சுட ஜார்ல வைக்காதங்க. வச்சுட்டீங்கன்னா, அது வந்து கெட்டு போயிரும். அதேமாரி இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, இது கெடாம இருக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் வினிகர் வந்து மிக்ஸ் பண்ணுங்க. அத நான் வந்து காட்டல உங்கட்ட. கொஞ்சம் வினிகர் சிலவங்க போடுவாங்க, சிலவங்க போட மாட்டாங்க. இந்த ஊறுகாய் வந்து உங்களுக்கு 1 மாசத்துக்கு கெடாது வினிகர் ஊத்துனா. ஆனா வினிகர் ஊத்தாம இருந்தீங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போயிரும். ஆனா இது வந்து ஸ்டோர் பண்ணது வந்து வெளிய ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிடுங்க. அப்பப்போ உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுருங்க. ஆனா அந்த ஊறுகாய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது வந்து கண்டிப்பா நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. வந்து இது இம்யூனிட்டி பவர் கூடும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து குடல் புண்ணு ஆறும். லங்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. இத மாரி உங்களுக்கு நல்ல ரெசிபீஸ் பார்க்கணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.